இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து முட்டை கறி கேரளா ஸ்டைலில் வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கு. இப்போ வந்து லேசாக அதை கிண்டி விட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயம் போட்டு அதை வசக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான. கரண்ட் போயிட்டுங்க, அதான் லைட்டு வச்சுருக்கோம். செல்லில் லைட்டு போட்டு வீடியோ இருக்கும். அது நல்லா பொன்னிறமாக வசங்கணும். அதுக்கப்புறம் பொன்னிறமாக வசங்கணுன்னா நம்ம அடுத்து என்ன போடணுமோ போட்டு பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம இஞ்சி, நல்ல மிளகு, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து இடித்து போட்டுக்கலாம். இதோ 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு இதாகிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வசக்கின பிறகு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து லேசாக கிண்டிக்கலாம். கொஞ்சம் நேரம் கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு லேசாக கிண்டின பிறகு அதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்ற பிறகு அழகாக வற்றிட்டு கரெக்டாக வந்துட்டு இப்போ முட்டை இருக்கலாம். அதை கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு கோடாக லேசாக வெட்டி உள்ளே போட்டுக்கலாம். நாங்கள் 5 முட்டை எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான முட்டை எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கீறி போட்டுடணும். கத்தி வச்சு நான் கேட்டேன் இந்த மாதிரி போட்டுடணும். இப்படி போடும்போது மசாலா உள்ள அழகாக இருக்கணும். இப்படி போட்டால் தான் மசாலா கரெக்டாக உள்ளெல்லாம் போய் இறங்கி கறி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ரொம்ப வெட்டிடக்கூடாது. இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுடலாம். இப்போ லேசாக அப்படியே அந்த முட்டை மேலே அதான் அப்படியே ஊற்றி விட்டு அப்படியே வசக்கி லேசாக மேலே பக்கம் ஊற்றிட்டா சூப்பரான முட்டை கேரளா ஸ்டைல் முட்டை கிரேவி ரெடி.